காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம். வாழ்க வளமுடன். மார்ச் மாத பலன்கள். மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம். 2ஆம் இடத்தில் அற்புத பேரொழியான குரு பகவான் இருந்து 10ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால் தொழில் அமைப்பும் வருமான அமைப்பும், 11ஆம் இடத்தில் மீனத்திற்கு சகலத்தையும் தரக்கூடிய பாக்கியாதிபதியான செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து சுபத்துவ அமைப்பில் இங்கே இருப்பதாலே தொழில் வருமானம் லாபத்திற்கு பஞ்சமில்லை. குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது 2ஆம் இடம் குடும்பம் வருமானம் எல்லாமே தான். மார்ச் 8ஆம் தேதி முதலே வேலை அமைப்பு நன்றாக இருக்குங்க. வேலை அமைப்பு இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியனுடைய வீடு சிம்ம வீடு குரு பகவானுடைய பார்வை வருவதால் வேலை அமைப்பு நன்றாக இருக்கும். மார்ச் 8ஆம் தேதி முதலே 7ஆம் அதிபதியான புதன் ராகுவுடன், ராகு என்னும் இருளில் ஜென்மத்தில் உள்ள ராகு என்னும் இருளில் சேர்வதாலே குடும்ப அமைப்பிலும் கூட்டு தொழில் அமைப்பிலும் நண்பர்கள் விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது கண்டிப்பாக நமக்கு நன்மையாகவே அமையும். ஜோதிடம் என்பது மகா அற்புதமானது, நமக்கு வழிகாட்டக்கூடிய கலை. அது என்ன நமக்கு உணர்த்துகிறதோ அதன்படி நடந்தால் வாழ்க்கையை அற்புதமாக கடந்து செல்லலாம். வீண் செலவுகளை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். மேனத்திற்கு இது முக்கியமான ஒன்று. ஏனென்றால் 12ஆம் இடத்திலே சூரியனும் சனியும் சேர்ந்து இருப்பது வீண் செலவுகளை கண்டிப்பாக நாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அமைப்பு. அப்புறம் சுக்கிரன் களத்திரக்காரகன் அந்த 8ஆம் தேதி முதல் சூரியன் சனியோடு இணைகிறாரு. சுக்கிரன் மீனத்திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியவரும் கூட. ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதாலே பெரிய அளவில் பாதிக்கப்படாது. இருந்தாலும் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். இது ஒவ்வொரு மீனராசினரும் நன்கு உணரணும். இந்த மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனும் அந்த ஒளி சனியோடும் சூரியனோடும் சேர்ந்து இணையும் பொழுது நம்ம ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். நம்ம அந்த அதை தக்க நம்ம உடம்புல நம்ம பார்த்துக்கணும். உணவு வகைகளிலும் ஓய்வெடுப்பதிலும் நம்ம சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 15ஆம் தேதி 6ஆம் அதிபதி சூரியன் அந்த ராகு என்னும் இருளோடு புதனோடும் சேர்வதாலே கண்டிப்பான முறையில் வேலை அமைப்பில் கொஞ்சம் சக ஊழியர்கள்ட்ட விட்டு கொடுக்கணும். சக ஊழியர்களிடம் கண்டிப்பாக நம்ம விட்டு கொடுக்கணும். ஆரோக்கியத்தில் கூடுதலாக நம்ம கவனம் செலுத்தணும். சூரியன் அங்கே ஜென்மத்தில் ராகுவோடு இணையும் பொழுது பாவத்துவம். இருள்னா கெடுதலுங்க, ஒளின்னா நன்மைங்க. இவ்வளோதான், 2 விஷயம்தான் ஜோதிடத்தில். ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சிறப்பாக இருக்கும். மற்றபடி தொழில் வருமானம் இந்த மாதம் முழுவதும் தொழில் வருமானம் அதற்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை. வேலை அமைப்பும் குறையில்லை. குடும்பத்தில் விட்டு கொடுக்கணும். வேலை அமைப்பு சக ஊழியர்கள்ட்ட அனுசரணை நடந்துக்கிறணும். மார்ச் 26 கடைசி முதல் அந்த அற்புத பேரொழியான குரு பகவானோட புதன் சேர்வதாலே மனைவி வகையிலும் கூட்டு தொழில் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் மனத்திற்கு இதமான அன்பான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் நன்றாக சீர்படும். சரி, சந்திராசிரமம் மீனத்திற்கு எப்போ வருது அப்படி பார்ப்போம். மார்ச் 26ஆம் தேதி இரவு 2:56 முதல் 29ஆம் தேதி மதியம் 2:09 வரை இந்த மனதை அலக்களிக்கக்கூடிய சந்திராஷ்டமம் மீனத்துக்கு வருது. அப்போ நம்ம எந்தெந்த வகையில் நம்ம விட்டு கொடுக்கணுமோ ஆரோக்கியத்தை உடம்புல இப்போ ஆரோக்கிய குறைவுன்னு சொல்கிறேன். சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி நம்ம தேவையில்லாத உணவை உண்ணுவோம், அதை குறைச்சிக்கிறணும். வீண் விவாதங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த வீண் விவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும், அதை நம்ம குறைச்சிக்கணும். வீண் செலவுகள்னு சொல்கிறோம், தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். சந்திராஷ்டமத்தில் கவனம் எடுக்கணும். சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டான நச்சு பாயிண்ட்டாக இருக்கும். எனவே இந்த சந்திராஷ்டமத்தை தவிர்ப்போம். சரி, உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. நண்பர்கள் மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அப்படிங்கும்போது
விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமியை மனதார வழிபட்டு பெருமாளையும் நன்றாக நல்ல மனம் முருக வேண்டி தன்வந்திரி பகவான் என்று ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நோய் தீர்க்கும் அற்புதமான ஒரு பரமாத்மா. தன்வந்திரி ஸ்லோகங்கள், தன்வந்திரி பகவானுக்கு நெய்விளக்கு ஏற்றுவது, இதை பூரா நம்ம சிறப்போடு இந்த வழிபாடுகளை செய்து வரும் பொழுது இந்த மார்ச் மாதம் மீனராசிக்கு உபயோகரமான மாதமாகவும் மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் அமையும் என்று கூறி நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.